இது வந்து பார்ட் 2. கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்ட் 1 நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் தான் அதில் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். ஸோ பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்ட் வந்து நிறையா வரும். ஸோ இந்த மொத்த ட்ராவல் வந்து கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்த்தா 2 hours. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அந்த தொட்டி வச்சுருந்தாங்க, டாய்லெட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ளவர்ஸ் அங்கங்கே தொங்க விட்டுருந்தாங்க. இது ரொம்ப நேச்சராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இன்னொரு சைடு க்ரோட்டன்ஸ் வந்து இந்த கலராக எல்லோ கலர், பிங்க் கலர்லாம் தொங்க விட்டது நல்ல ஐடியா. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த ட்ராவலிங், அந்த நேச்சர் க்ரீன் அண்ட் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. வே போர்டு, சைன் போர்டெலாம் வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். பைக் ட்ராவல், லாரி இல்லை கார், ஜீப், எந்த வெஹிக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப பேசாமல் ரோடு வந்து மலை மேலே நீங்கள் ட்ரிப் போகிறதுனால அந்த கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் ட்ரிப்பு பார்த்துப்போங்க. இதுதான் நான் சொன்னேன், அந்த பெரிய ஆணி அடித்து கல்லாம் கொஞ்சம் சரியாமல் இருக்கிறதுக்கு, சரிஞ்சாலும் கொஞ்சம் நேரம் தாங்கி பிடிக்கும் இரும்பு கம்பியில் பெரிய ஆணி வச்சு அடிச்சுருந்தாங்க. ஸோ தட் ஏதாச்சும் திடீர்னு ஏதாவது ஒரு கல் வந்து புரண்டு வருது அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த வெயிட்டை வந்து தாங்கும், டக்குனு விழுந்துடாது. ஸோ அதனால் இந்த ஃபோர்ஸும் வந்து கீழே விழும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மழை டைமில் தான் வந்து இந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் அங்கங்கே வந்து காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து மதிய சுவர் வந்து எழுப்புறாங்க இப்போது. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியா தான். ஏன்னா தண்ணி தான் வந்து அப்படியே சரியாது, அங்கங்கே ஓட்ட வச்சுருக்கு. கீழே வந்து ஒரு தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கிணல் காபா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக அதில் வலிஞ்சு தண்ணி கரெக்டாக போகும். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப ட்ராவலிங்லாம் ப்ளசண்ட்டாக அமையும் எல்லாருக்குமே. இது ரிலீஜியஸ் ட்ரிப், ரொம்ப கடவுள் பக்தியோடு ஆரம்பிக்கிற ட்ரிப் எல்லாருமே யாராக இருந்தாலும். ஸோ அப்படிப்பட்ட ட்ரிப் இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்ல ஃபெசிலிட்டிஸோடு கிடைக்கும்போது ஒரு நல்ல அட்மாஸ்பியர், என்வாயன்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மவுண்டைன் ட்ரிப்பு. ஸோ மேலே போக ஆரம்பித்தோடனே பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிது. ஏன்னா அது வந்து பெண்டு தான் கொஞ்சம் பெருசாக ஹேர்பின் பெண்டு தான் வருங்கிறதுல கீழே இருந்த அளவுக்கான ஃபாஸ்ட் வந்து மேலே போகும்போது அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் மெதுவாக பார்த்து தான் பஸ் டிரைவர் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் திட்டினார். ரோடு வந்து க்ளீன்லினஸ் மட்டும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப க்ளீனாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா மவுண்டெயின்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். எப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் மேல் திருப்பதி. மேல் திருப்பதி பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருந்தது. அதனால் அங்கே வெயில் 1 o'clock 12 o'clock ஆனால் வெயில் வந்து பெருசாக தெரியல. ஒரு மைல்டான ஏசி போட்டால் என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அந்த டெம்பரேச்சர் தான் ஆஃப்டர்நூன் 12 o'clock அங்கே ரீச் ஆன போதும் இருந்தது. 1 o'clock இருக்கும் நாங்கள் ஆஃப்டர்நூன் ரீச் ஆகும்போது. ஸோ மைல்டான ஏசி போட்ட டெம்பரேச்சர் இருந்தது. ஏன்னா அவ்வளோ மரம் இருந்தது, நிறைய ட்ரீஸு, அந்த காலத்து மரம்லாம் இருந்தது, ரொம்ப பெரிய மரம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது இல்லாமல் அது மவுண்டெயின். ஸோ நல்லா இருந்தது கிளைமேட்டு. சம்மர் டைமில் மவுண்டெயினில் ஸ்டே பண்ணது நல்லா இருந்தது. லைட்டாக நாங்கள் கிளம்பும்போது ரெயின் ட்ராப்ஸ்லாம் விழுந்தது. ஸோ 1 monthக்கு அப்புறமா போன வீக் தான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரெயின் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க.
மற்ற சம்மர் சீசன் இல்லாமல் மற்ற சீசன்லாம் போனீங்க அப்படின்னாக்கா மவுண்டெயினில் வந்து ஸ்டே பண்ணும்போது கம்பி போர்வையோ ஷட்டரோ இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்கும். எதர் மிட் நைட்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்லேயோ உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே சென்னையில் வந்து மழை பெய்யுது. ஸோ வெளியே வந்து இடி இடிக்குது. அந்த சத்தம் தான் உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்டால் கேட்கும். அங்கங்கே வந்து கார் ட்ராவலர்ஸ்லாம் வந்து ஃபேமிலியோடு வரவங்களுக்குலாம் இந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மேபி அவங்க லஞ்சோ எதோ எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கெட் டுகெதராக ஒரு மவுண்டைன் ரிலீஜியஸ்க்கு போகும்போது இந்த மாதிரிலாம் போகிறது வந்து ஒரு நல்ல ஹாப்பி ஃபீலிங்கு. இங்கேயும் வந்து இந்த நெட்டு போட்டு ஆணி அடிச்சிருக்காங்க, சிமெண்ட்லாம் கொட்டி. பார்த்தா தெரியும். ஸோ வந்து கல்லெலாம் வந்து கொஞ்சம் இறுகும், இறுகி கெட்டியமாக பிடிக்கும். முக்கியமான இந்த மாதிரி மலை மேலே இருக்க கோயிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா எல்லாருமே நல்லது தான். மதில் சுவர் ஓரத்தில் எழுப்புறது, அங்கங்கே கொஞ்சம் க்ரோட்டன்ஸு கலர்ஃபுல்லாக ஒரு சீனரி வந்து கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியும். ஃபோட்டோகிராஃபிக்கே இவ்வளோ சூப்பராக இருக்காங்க. பைக்கு ட்ராவல் பண்ணாங்க. பைக் ட்ராவல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் மவுண்டெயினில் ஏறும்போது. அதே மாதிரி உங்கள் கார், டூ வீலர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழேயே நல்லா செக் பண்ணிக்கோங்க, பெட்ரோலு, அந்த வெஹிக்கிளோட கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா நடுவில் திடீர்னு ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் நின்றுது. ஸோ அதெல்லாம் முன்னாடி நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அந்த 1 hour வந்து நீங்கள் மேலே ஏறி போனதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா இந்த மெக்கானிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு லைக் ஃபுட்டோ வாட்டர் பாட்டிலோ எடுத்துகிட்டு போங்க கையில். அங்கங்கே இங்கேயும் வந்து டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. பட் தண்ணி எந்தளவுக்கு ஃபில் ஆகிட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் மேலே திருப்பதி பெருமாளை பார்க்க. நிறைய இது வந்து தெலுங்குலேயே தான் இருந்தது. அதனால எங்களுக்கு தெலுங்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ படித்தவங்கக்கிட்ட சொல்ல முடியல. தெலுங்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க சைன் போர்டெலாம். ஸோ மவுண்டெயின் வியூ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். கம்ப்ளீட்டாக மவுண்டெயின் வியூ தான். இங்கே மேலே வந்தோடனே கோஸ்ட்லோன்னு போட்டுட்டாங்க. இந்த மாதிரி வியூ தான் வந்து சிட்டியில் கிடைக்காது. இந்த மாதிரி மவுண்டெயின் பிளேஸில் போனால் தான் பில்கிரிம் அந்த மாதிரியான இடம்லாம் போனாக்கா தான் அந்த வியூ கிடைக்கும். கண்ணுக்கு விருந்துன்னுவாங்க. என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா கண்ணுக்கு விருந்தாக இருக்கிற பிளேஸுக்கு போகணும் அப்படின்னே பிக் பண்ணி சூஸ் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இட் வில் பி வெரி ப்ளசன்ட் டு சீ இன் அவர் ஐஸ். இந்த மாதிரியான ஒரு நேச்சர் பியூட்டி அதெல்லாம் பார்க்க. ஸோ இது ஏன் வந்து நான் திருப்பி இந்த ப்ளசண்ட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷிங்கான அந்த ஒரு ஏரு நேச்சரோட மிங்கிள் ஆகும்போது உங்கள் மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் ஆல் கனெக்டட். நீங்கள் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆக உங்கள் மைண்டோட எனர்ஜி, அந்த மைண்டோட திங்கிங், பாசிட்டிவிட்டி அது எல்லாமே கூட இன்க்ரீஸ் ஆகும். யூ ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. நம்ம டாக்டர்கிட்ட தான் போய் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நேச்சர் மிங்கிள் ஆகிற மாதிரியாகவும் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். டெம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்க இடம். ஸோ நேச்சரும் பாசிட்டிவிட்டியும் ஒன்றா சேர்கிற மாதிரியான டெம்பிள்ஸ் அந்த மாதிரியான பிளேசஸ் அதுக்கெலாம் போகிறதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெடிசனாக அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே அனிமல்ஸ்லாம் வரும் நைட் டைமில். ஸோ நீங்கள் அதெல்லாமும் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு சில இடத்துல மங்கீஸ்லாம் இருந்தது, குரங்குன்னுவாங்க, அதெல்லாம் இருந்தது. அதை ஷூட் பண்ண முடியல. பட் நடுவில் வந்து மங்கீஸ்லாம் வந்து அவங்களோட வேடிக்கை பார்க்குறது, விளையாடுறது அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நம்ம அமைதியாக மேலே ஏறிடணும். அவங்கக்கிட்ட தான் போய் வாழ்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளோட நல்லா ஜம்ப் பண்ணி நம்மளோட பெட்டராகவே விளையாடுவாங்க அவங்க.
பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்தே வந்து இந்த ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணுற அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே தான் டவுனில் போனீங்கன்னா அங்கங்கே ரூம்ஸ் இருக்கும். திருப்பதி மேலேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. திருப்பதி தேவஸ்தானமே ப்ரொவைட் பண்ணுற ரூம்ஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் க்யூ நின்று வாங்கணும், இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். அட்வான்ஸ் புக்கிங் அவைலபிள் இருந்ததுன்னா, அப்படி இருந்தால் ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் ரூம்ஸும் நீங்கள் மேல் திருப்பதியில் முன்னாடியே புக் பண்ணால் நல்லது. சிஆர்ஓன்னு வாங்க, சிஆர்ஓ பில்டிங்ஸ் இதெல்லாம் அந்த பிளேஸ் தான். அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போயிட்டுருக்கு. மேபி திருமண மஹால், மேரேஜ் ஹால், இல்லை ரூம்ஸ் அதெல்லாம் வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்க. திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்குற அந்த ரூம்ஸ் வந்து ஃப்ரீ ரூம்ஸும் இருக்குது, கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்குது அந்த ரூம்ஸ்லாம். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இது பண்ணுவாங்க, ரூமை பேஸ் பண்ணி, அந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் பேஸ் பண்ணி. கார் பார்க்கிங்க்குமே ஒரு ஏரியா இருக்குது. மேலே போனீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸில் போகும்போது எங்களுக்கு தெரியும். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வரும் ஒரு சைடில். அதேமாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் திருப்பதிக்கு வந்து மேலே கோபுரம் போயிட்டிங்கன்னா, திருப்பதி கோபுரத்துக்கிட்ட போயிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு எல்லா சைடுமே கேட் பிரியும். லைக் முடி காணிக்கை கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு கேட் போகும், அன்னதான பிரசாதத்துக்கு ஒரு கேட் போகும், லட்டு கவுண்டர்ஸ்க்கு ஒரு கேட்டு, அதே மாதிரி மியூசியம்க்கு ஒரு கேட்டு, 4-5 கேட் வந்து பிரியும். நீங்கள் வெளியேருந்து ஒவ்வொரு கேட்டும் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஜீப்பு கேப்லாம் வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு 40 ருபீஸ், 50 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பெட்டர் என்ன பண்ணலாம், ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது மேலே. அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இருக்கணும். இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. குட்டி குட்டி கடை தான் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணுற ரூம்ஸும் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட ஆப்போசிட் சைடு வந்து ஸ்டே பண்ணுற ரூம்ஸ், இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த கோபுரத்துக்கிட்ட போயிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜீப் கேப்னால் அவங்க வந்து இந்த டெம்பிளை சுற்றி சுற்றி தான் கூப்பிட்டு போகணும். நிறைய இடத்துல ஒன் வே. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தாச்சு. இங்கேயே இறக்கிட்ட நம்ம இங்கேயே சமயம் இறங்கிடுறாங்க. உள்ள டெம்பிளில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கலாம். இது ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி. அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போதும் இந்த சேனலுக்கு தேவை. ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தாக்கா ஸ்டே பண்ணுற பில்டிங்ஸ் தான். கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இது வந்து ஆஃப்டர்நூன் 12:30 to 1 o'clock டைமில் இருக்க கிளைமேட் மேல் திருப்பதியில். ஸோ பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தோடனே கூட அன்னதானம் நீங்கள் வாங்கிக்கலாம்.